क्वेश्चन 11 பாத்தீங்களாப்பா? என்னப்பா எல்லாம் ஜிலேபி மாதிரி இருக்காப்பா? எஸ் எஸ். போற இடத்துல எல்லாம் சார் கொஸ்டின் 11 போடுங்க சார், கொஸ்டின் 11 போடுங்க சார். நீங்க தான் இப்போ எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க. இருந்தாலும் நானே போட்டுட்டு இருக்கேன். வரப்போ from the following information you are required to prepare a summarized balance sheet of Rudra Limited for the year ended 31st March 2023. தாண்டவம் ஆடி இருக்கிறாங்கப்பா ருத்ரா லிமிடெட். ஓகே, let us see. debt equity ratio எவ்வளோ தம்பி? 1:1. current ratio எவ்வளோ? 3:1. acid test ratio எவ்வளோ? 8:3. fixed asset turnover on the basis of sales எவ்வளோ? 4. stock turnover on the basis of sales எவ்வளோ? 6. cash in hand 5 lakh. okay, stock to debtor 1:1. sales to net worth 4. சம்பந்தமே இல்லாம கொடுத்துருக்கான். சரியா? இந்த ரேஷியோஸ் எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டீங்க. கரெக்டா? கேபிட்டல் டு ரிசர்வ் 1:2. 2 மடங்கு ரிசர்வ், 1 மடங்கு கேபிட்டல். ஓகே. கிராஸ் ப்ராஃபிட் 20% ஆன் காஸ்ட். ஓகே. COGS டு கிரெடிட்டார், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டு கிரெடிட்டார் எவ்வளோ? 10:1. interest for entire year is yet to be paid on term loan at 10%. சொல்லுப்பா, எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ற? ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்துருக்கிறான்ப்பா, கேஷ் மட்டும்தான். எங்கள்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. சரி, ஏன்பா நிறைய யாருக்கு ரிலேட் பண்ணிருக்கிறான்னு பாரு. பிக்ஸ்ட் அசெட் டு அசெட், பிக்ஸ்ட் அசெட் டு டர்ன் ஓவர் சேல்ஸ் 1. ஸ்டாக் டு டர்ன் ஓவர் சேல்ஸ். ஸ்டாக் டு டெட்டார் சேல்ஸ் தெரிஞ்சா ஸ்டாக் தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸ்டாக்குக்கும் டெட்டாரும் சேம் பண்ணிட்டான், 1:1. அப்ப என்ன சொல்லலாம்? சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பிக்ஸ்ட் அசெட் தெரிஞ்சிடும், சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்டாக் தெரிஞ்சிடும், ஸ்டாக் தெரிஞ்சிருச்சுன்னா டெட்டார்ஸ் தெரிஞ்சிடும். அடுத்தது சேல்ஸ் டு நெட்வொர்க், சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நெட்வொர்க் தெரிஞ்சிடும். சரியா? நெட்வொர்க் தெரிஞ்சிருச்சுன்னா கேபிட்டலும் ரிசர்வ் தெரிஞ்சிடும். அப்போ சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கேபிட்டலும் தெரிஞ்சிடும், சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ரிசர்வ்ஸும் தெரிஞ்சிடும். ஆமாவா? சரி. கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஆன் காஸ்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு அதுவும் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா COGS தெரிஞ்சிடும். கரெக்டா? ஆக மொத்தத்துல எல்லாருமே யாருக்கு ரிலேட் ஆயிருக்காங்க? சேல்ஸ். தட் மீன்ஸ் let us assume sales as yes. Let us assume sales as yes. Since we are a non-math student, we are afraid about X. Correcta? Correcta? Since we are chartered accountant, we are worried about X. We are afraid about X. Correcta? Yes. Now, I will be starting with fixed asset. Fixed asset சொல்றா தம்பி. தப்பாரு, நீ சீக்கிரமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டான், நான் சீக்கிரமா பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ ஆல்ரெடி 1:30 மேக்ஸிமம் 2 வரைக்கும் தான் டைம் கேட்டிருக்கிறது. அரை மணி நேரத்தை முடிச்சு விட்டுருவேன் நான். ஓகேவா? சொல்லு. பிக்ஸ்ட் அசெட் டிவைடட் பை. கரெக்டா? இப்படி எழுதணுமா, எப்படி எழுதணும்? சொல்லு. நான் உல்டா பல்ட்டா எழுதிட்டு இருக்கிறேன்னா நீயும் சொல்லிட்டு இருக்கிற. டர்ன் ஓவர் டிவைடட் பை பிக்ஸ்ட் அசெட் எவ்வளோ? 4. கரெக்டா? எஸ். அப்ப எப்படி எழுதலாம்? சார், டர்ன் ஓவரை நான் எஸ்ன்னு அசியூம் பண்ணிருக்கிறேன் சார். கரெக்டா? அப்ப என்ன எழுதலாம்? எஸ் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு பிக்ஸ்ட் அசெட். ஓகேவா? நான் இங்க என்ன பண்றேன்னா சைடு பை சைடா, டே இருறா, லாஸ்ட் செஷன்ல நீயுமா சேட்டை செய்யற. சைடு பை சைடா என்ன பண்றேன் நான்? பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கிறேன். சரியா? பிக்ஸ்ட் அசெட்டை என்னன்னு எழுதிட்டேன், எஸ் டிவைடட் பை 4ன்ட்டேன். சரியா? அடுத்தது வா, நெக்ஸ்ட் என்ன? செகண்ட் என்ன? ஸ்டாக் டர்ன் ஓவர். கரெக்டாப்பா? என்னப்பா? டர்ன் ஓவர் டிவைடட் பை டர்ன் ஓவரா COGS? என்னது? பிராக்கெட்ல அவனே கொடுத்துட்டானா? பரவாயில்ல, தெளிவா இருக்கீங்க. டர்ன் ஓவர் டிவைடட் பை
turnover divided by stock is equals to 6 divided by 1. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? S divided by 6 is equals to stock. கரெக்டா? எழுதலாமா? S divided by 6. stock debtors ஒன்னுட்டானா cash in hand எழுதிரு, அதுவும் எழுதிரு, cash in hand எழுதிரு. cash is 5 lakh. கரெக்டா? ஆமாவாப்பா. third one, debtor is equals to stock. கரெக்டா? 1:1. கரெக்டா? அப்ப என்ன? S by 6 is equals to S by 6. அப்ப debtor என்ன? எழுதியாச்சா? அடுத்தது என்ன? சேல்ஸ் டு நெட்வொர்க். சேல்ஸ் டு நெட்வொர்க்னா சேல்ஸ் டிவைடட் பை நெட்வொர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ? 4. அப்போ மறுபடியும் S by 4 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? நெட்வொர்க். கரெக்டா? நெட்வொர்க்னா என்னப்பா? நெட்வொர்க்னா என்னப்பா? ஈக்விட்டி அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டுமே சேர்த்து என்ன வருது எனக்கு? என்னது? S4. கரெக்டா? ரெண்டுமே சேர்த்து S by 4. கரெக்டா? ஈக்விட்டி எவ்வளோ, ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனா ரெண்டுமே சேர்த்து எனக்கு என்ன வருது? S by 4. நெக்ஸ்ட் அடுத்தது கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் டு எவ்வளோ? 1/2. அப்போ ரிசர்வ் எவ்வளோ? ரிசர்வ் எவ்வளோ? 2 கேபிட்டல். கரெக்டா? கரெக்டா? எஸ் எஸ். அப்போ ரிசர்வ் இஸ் ஈக்குவல் டு 2 கேபிட்டல்னா நெட்வொர்த் என்ன? we know that net worth is equals to என்ன? கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ். கரெக்டா? ரிசர்வ் எவ்வளோ? கேபிட்டல் மீன்ஸ் கேபிட்டல், ரிசர்வ் எவ்வளோ? 2 கேபிட்டல். கரெக்டா? அப்போ நெட்வொர்த் எவ்வளோ? இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 கேபிட்டல். we know that capital is equals to எவ்வளோ? நெட்வொர்த் எவ்வளோ? 3 S by 4 is equals to 3 capital. அப்போ கேபிட்டல் எவ்வளோ வரும்? capital is equals to S divided by 12. கரெக்டா? டிவைடட் டினாமினேட்டர்ல வரும். சரி, ரிசர்வ் எவ்வளோ வரும்? ரிசர்வ் is equals to 2 into S by 12. கரெக்டா? அப்போ என்னவாயிடும்? S by 6. ஓகே. S by 6 தானே? கரெக்டா? இது ரெண்டும் சேர்த்து தான் என்ன? S by 4. ஓகே. அடுத்தது யார் இருக்கிறா? டெட் ஈக்விட்டி இருக்காமா? சொல்லுமா. டெட் எவ்வளோமா? டெப்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஈக்விட்டி. ஆமா, இந்த கேஸ்ல 1:1. அப்போ ஈக்விட்டினா யாரு? நெட்வொர்த். நெட்வொர்த் எவ்வளோ? அப்போ டெப்ட் எவ்வளோ? ஓகேவா? எழுதிட்டோமா? அடுத்தது என்னடா ஆச்சு? எங்கடா பிரச்சனை உனக்கு?
நெக்ஸ்ட் என்னப்பா, இங்கே எழுதுவோம் கீழே, நாங்க டெரிவேஷன் போறோம். 7th ஒன். அடுத்தது என்னப்பா, அடுத்தது என்னப்பா, இருப்பா, கிராஸ் ப்ராஃபிட் இருக்காப்பா, சொல்லுப்பா. Gross profit is equals to 20% on cost. We know that S is equals to sales. Correct? Profit is equals to என்னப்பா, sales minus cost. Correct? Profit என்னப்பா ஆகும், 0.2C is equals to S minus cost. என்னப்பா ஆகும், 1.2C is equals to S. கரெக்டா? சேல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.2 ஆஃப் காஸ்ட். ஓகே ஃபைன். இது எங்கேயுமே பேலன்ஸ் ஷீட்ல வராது. கிராஸ் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்ல வருமா, வராதா? வராது. அடுத்தது என்ன, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் வேணுமா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் வேணுமா, சொல்லு. இருப்பா. இப்படி எழுதலாம் இல்லையாப்பா, எழுதலாமா, எழுத முடியாது. கிராஸ் ப்ராஃபிட் எது மேல சொல்லியிருக்கிறோம், காஸ்ட் மேல சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? அப்ப காஸ்ட் எவ்வளோ, சேல்ஸ் மைனஸ் ஜிபி இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ்ட். நியூமரேட்டர்ல யார் இருக்கிறாங்க, ஜிபி இருக்கிறாங்க. எழுதலாமா, எழுத முடியாதப்பா, எழுதலாம்ல. சரி, இது அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் யாரு, COGS2 எவ்வளோப்பா, COGS சொல்லுப்பா. 10:, ஓகேவாப்பா. COGS என்னன்னு எழுதலாம்ப்பா, என்னப்பா, X மைனஸ் S மைனஸ் ஜிபின்னு எழுதலாமாப்பா. சொல்லுப்பா. X மைனஸ் S மைனஸ் ஜிபியாப்பா. S மைனஸ் ஜிபி தானப்பா. இங்க நான் ஜிபிக்கு என்னப்பா கொடுத்துட்டு இருந்தேன், S மைனஸ் ஜிபி எவ்வளோப்பா வருது, டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரெடிட்டா. இது அப்படியே இருக்கட்டும், ஓகேவா. சரி, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் 2 பேரை தவிர்த்து. நம்பர் 1 யாரு, கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ எவ்வளோப்பா, 3:1. அப்போ கரண்ட் அசெட்ஸ் டு கரண்ட் லயபிலிட்டி. வருதா? அப்ப கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு என் சைடு, யார் யாரெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்பா, டெட்டார்ஸ், ஸ்டாக்கு, கேஷ் எழுதலாமாப்பா. வேற யாராச்சும் வர்ற மாதிரி இருக்காப்பா,
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. சொல்லுப்பா. கரண்ட் அசெட்ஸ் யார் யாருப்பா? ஸ்டாக்கு, டெட்டார்ஸ், கேஷ். ஓகேவா? டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னப்பா? டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னப்பா? கரண்ட் லயபிலிட்டி. ஸ்டாக் எவ்வளோப்பா? எக்ஸ் மைனஸ் எஸ் பை 6 பிளஸ் டெப்டார் எவ்வளோ? டெப்டார் எவ்வளோப்பா? எஸ் பை 6 தானே? 6ஆ 4ஆ? எஸ் பை 6ஆ 4ஆப்பா? எஸ் பை 6 பிளஸ் 5 lakh divided by 3 is equals to CL. கரெக்டாப்பா? இப்ப என்னப்பா பண்றது நானு? சொல்லுப்பா. இந்த டிவைடட் பை 3 இருக்கிறது என்னப்பா ஆயிடும்? இந்த சைடு வர்றது இல்லம்மா, இங்கே என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. என்னவாயிடும்? S divided by 6 plus S by 6 plus 5 lakh into என்னவாயிடும்? 1 by 3 இல்லைன்னா into 3 ஆயிடுமா? into கரெக்டா? இப்போ the whole divided by 3 இருக்கிறது 1 by 3 ஆகுமா 3 by 1 ஆகுமாப்பா? 1 by 3 தானா? கன்ஃபார்மா? என்னது? இல்ல இந்த சைடு இது கரெக்டா? இப்படிதான் வருமா? சரி சொல்லு, என்ன ஆகும்? S by 18 plus S by 18 plus கரெக்டா? கரெக்டா? இல்ல இல்ல, இந்த இது கரெக்டா? ஏன்னா இது தப்பாச்சுன்னா வம்பாயிடும். ஓகே ஃபைன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 18ஐயும் எல்சிஎம் 3ஐயும் எல்சிஎம் எடுக்கணும். கரெக்டா? 18 3. சரி இரு, இது இங்க நோட் பண்ணிக்கலாம். கரண்ட் லைபிலிட்டிஸ் நோட் பண்ணி, இல்லை இன்னும் ஷார்ட் பண்ண முடியுமா? என்னப்பா? ஏன்ப்பா 8 எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையாப்பா? 18க்கும் 3க்கும் எடுக்கலாமா எடுக்க முடியாது? எடுக்கலாமா? ஏப்பா சொல்லுப்பா, நான் இதுல வீக்ப்பா. என்னது? S by 18 plus S by 18. சரி வச்சுக்கோ. இல்ல வேணாம், அது என்னன்னா எனக்கு ஸ்டாக் பிரிக்கிறப்ப எனக்கு பிரச்சனையாகும். சரி என்னன்னு சொல்லு. 2S by 18 வருமா? சரி 2S divided by 18 plus 5 lakh divided by 3. அப்ப என்ன ஆகும்? S by 9 ஆகுமா? S by 9 plus 5 lakh divided by 3. அப்ப இதுதான் என்ன கரண்ட் லைபிலிட்டின்னு ஆகுமா? ஆமாவா? இப்ப இந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்னா அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இருந்து தான்ப்பா வரணும். எவ்வளோப்பா இது கரண்ட் லைபிலிட்டி? அப்பா இது இருப்பா. S divided by total current liability is equals to எவ்வளோப்பா வருது? S by 9 plus 5 lakh divided by 3. S by 9 plus 5 lakh divided by 3. கரெக்டா? டோட்டல் லயபிலிட்டி. ஓகேவா? டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டோமாப்பா? வேற என்னப்பா இருக்கு? ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ 8:3. எதுக்குமா ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ? இல்ல எனக்கு இது இருக்கு, டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? சரி, அதுக்கு அந்த ரேஷியோ மட்டும் பெண்டிங் போய் அதுக்கப்புறம் வரும். ஓகே? ஏப்பா எனக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குதான்னு பாருப்பா.
எல்லாம் இருக்காப்பா? ஏன்பா இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸாப்பா? இது ஃபிக்ஸ்டு அசெட்ஸாப்பா? இது என்னப்பா ஈக்விட்டியா? இது டெப்டா? இது கரண்ட் லைபிலிட்டி. கரெக்டா? அப்போ டோட்டல் அசெட்ஸும் டோட்டல் லைபிலிட்டியும் என்கிட்ட இருக்கு. அப்ப ரெண்டையும் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும்? சேல்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அதுக்குள்ளார பைஃபர்கேஷன் அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகே, டெல் மீ. சொல்லுப்பா, டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோப்பா இருக்கு? எஸ் பை 4 பிளஸ் எஸ் பை 4 பிளஸ் எஸ் பை 9, எஸ் பை 4 பிளஸ் எஸ் பை 4 பிளஸ் எஸ் பை 9 பிளஸ் 5 lakh டிவைடட் பை இல்ல அதான் டோட்டல் லைபிலிட்டியில இருக்கும்ல, டோட்டல் லைபிலிட்டிக்குள்ளார இருக்கு. அதுக்கப்புறம் நான் பிரிச்சுக்கிறேன் நான். இப்போ டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ், இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் யார் யாருக்கு உண்டானது? கரண்ட் அசெட்ஸ்க்கும் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிக்குள்ளார கிரெடிட்டர்ஸ் இருப்பானா? இருப்பானா இல்லையா? இருப்பான். அது அப்ப இதுக்குள்ளார கிரெடிட்டர்ஸ் இருப்பான்ல. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? டெல் மீ, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு வருது? இது காலையில இருந்து சைலண்டா இருந்துட்டு இப்போதான் மக்கர் பண்ணுது. எவ்வளோ? S4 பிளஸ் S6 பிளஸ் 5 lakh. கரெக்டாப்பா? இந்த சைடு S4 இந்த சைடு S4 மைனஸ் ஆயிடுமாப்பா? ஓகேவா? அப்ப என்ன இருக்கும்? ஒரு S by 4 plus S by 9 plus 5 lakh divided by 3. இந்த சைடு யார் இருப்பாங்கப்பா? 2S divided by 6 ஆப்பா? கரெக்டா? plus 5 lakh. அப்ப என்ன ஆயிடும்பா? S by 3 ஆயிடுவாங்களாப்பா? ஆமாவா? அப்போ S by 4 plus S by 9 plus 5 lakh divided by 3 is equals to S by 3 plus 5 lakh. ஏன்பா இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இந்த சைடு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 493 எல்சிஎம் எடு. இருப்பா, எப்படி என்னது மைனஸ் வரும்பா? அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம்ல. இல்ல சொல்லு, நான் இதுக்கு யூஸ்டா இருக்கு. இந்த சைடு எல்சிஎம் எடுத்துட்டு அப்படியே முடிச்சுக்கிறேன். ஓ இப்படி சொல்றியா? ஓகே, அப்ப இது மைனஸ் ஆகும்ல. S by 4 plus S by 9 minus S by 3 is equals to 5 lakh minus 5 lakh divided by 3. கரெக்டா? ஓகே, அப்ப என்ன ஆகும் சொல்லுப்பா? 493 எவ்வளோப்பா வரும்? 3431. மறுபடியும் 3 என்னப்பா இருக்கும்? 411. அப்போ 4 என்னப்பா வரும்? 4 3s are 12, 12 3s are 36. கரெக்டாப்பா? 36 ஆப்பா? அப்போ 9 4s are 9, கரெக்ட் தானே? பிளஸ் 4s கரெக்டா? மைனஸ் 12 ஆப்பா? 12 3s are 36. கரெக்டா? is equals to 15 lakh minus 5 lakh divided by 3. கரெக்டாப்பா? காமன் எல்சிஎம் பா? கரெக்டா? இப்ப என்ன ஆகும் சொல்லுப்பா? 12 கேன்சல் பண்ணலாமாப்பா? இப்ப என்ன ஆகும்? 9 plus 4 எவ்வளோ? 9 plus 4 எவ்வளோ? 13. 13 minus 12 S is equals to 10 lakh into 12. S is equals to எவ்வளோப்பா? 120 lakh or 1 crore 20 lakh. Done. ஸோ இப்போ என்ன பண்ணு? இப்போ நீ கால்குலேட் பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணு.
இப்போ இதோடைய சொல்யூஷன் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன். மேனுவல் ரிட்டர்ன் இருக்கு, ஹேண்ட் ரிட்டர்ன், அது வாட்ஸ்அப்பில் போட்டுடுறேன். எனக்கு இது பதில் மட்டும் சொல்லு. இப்போ புரிஞ்சுதா புரியலையா? இப்போ என்ன பண்ணோன்ட்டு ஒன்றும் இல்லை. எஸ்ன்றது என்ன, சேல்ஸை வச்சுட்டு அதோட ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது வரைக்கும் கேட்டதில்லை, கொடுத்துருக்குறான். இருக்கிறதுலே கஷ்டமானது இதுதான் சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். டெல்மி, ஈக்விட்டி எவ்வளோப்பா? ஈக்விட்டி எவ்வளோப்பா? இஎஸ்சி சொல், இஎஸ்சி சொல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். சேல்ஸ் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோம்? 1 crore 20 lakh. ஓகே, 1 crore 20 lakh டிவைடட் பை 12 எவ்வளோப்பா? 10 lakh. கரெக்டா? அடுத்தது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 20 lakh. ஏன்னா எஸ் டிவைடட் பை 6 அது. ஸோ 120 டிவைடட் பை 6 எவ்வளோ? 20. அப்போ டோட்டல் எவ்வளோ? 30 lakh வந்துருச்சு. டெப்ட் எவ்வளோப்பா இருக்கும்? எஸ் டிவைடட் பை 4, 30 lakh. ஓகேவாப்பா? இப்போ சால்வ் பண்ணுப்பா. இது போட்டு சால்வ் பண்ணுப்பா. கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோப்பா வருது? கரண்ட் லைபிலிட்டி போட்டு சால்வ் பண்ணுப்பா. 1 crore 20 lakh divided by 9 plus 5 lakh divided by 3. 120 divided by 9 எவ்வளோப்பா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? சரி சொல்லுப்பா. இருப்பா. கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோப்பா? எஸ் பை 9 பிளஸ் 5 lakh divided by 3. கரெக்டா? கரெக்டாப்பா? அப்போ என்னப்பா எல்சிஎம் எடுப்பா. எவ்வளோப்பா வரும்? 9 தானப்பா வரும். 9. கரெக்டா? அப்போ இங்க எவ்வளோ? 120 lakh பிளஸ் இன்டூ 3. கரெக்டா? 15 lakh. ஏன்பா 3 3s are 9பா. எவ்வளோ வருதுப்பா? 135 lakh divided by 9 எவ்வளோப்பா? 15. அப்போ டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ? டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி happens to be 15 lakh. இதுல பைஃபர்கேட் பண்ணணும். கரெக்டா? ஆமாவாப்பா? யார் யார் இருக்கிறாங்க? கிரெடிட்டர்ஸ் மட்டும் இருக்கிறானா? வேற ஏதாச்சும் இருக்காங்க? சரி, வரேன். முதல்ல எல்லாம் ஃபில் அப் பண்ணிடுறேன். பிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ? 120 டிவைடட் பை 4 எவ்வளோ? 30 lakh. டெட்டார்ஸ் எவ்வளோ? 20 lakh. ஸ்டாக் எவ்வளோ? கேஷ் எவ்வளோ? 5 lakh. அப்போ டோட்டல் கம்ஸ் டு 75 lakh. இங்க 75 வருதான் பாரு. 30, 50, 60, 75. இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸோடைய பைஃபர்கேஷன் பண்ணணும். ஆமாவா? கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்? 1.2c is equals to S ஆப்பா. கரெக்டா? எஸ் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோம்? 120. அப்போ 1.2c is equals to 120 lakh. அப்போ சி எவ்வளோப்பா? 120 divided by 1.2c is equals to எவ்வளோ? 100 lakh. அப்போ கிரெடிட்டார்ஸ் எவ்வளோப்பா? கிரெடிட்டார்ஸ் is equals to COGS divided by 10. கரெக்டா? கரெக்டாப்பா? அதானப்பா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருந்தது. இப்ப சொல்லுப்பா. இருப்பா. COGS divided by creditor is equals to 10 divided by 1. இது அங்கேயே கண்டுபிடிச்சு, அங்க என்ன ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிருந்தேன்? அதே தானே? கிரெடிட்டார் தான். கரெக்ட் தான்ப்பா. இங்க பாரு, கரெக்டா தான் போட்டிருந்தேன். சொல்லுப்பா. இப்படியும் போடலாம்ல. COGS என்னப்பா எழுதிருந்தேன்? S minus GP which is nothing but cost. காஸ்ட் எவ்வளோப்பா வருது? 100. அப்போ 100 divided by 10 is equals to creditors which is equals to 10 lakh. அப்போ 10 lakh இங்க வந்துச்சாப்பா? கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ? 10 lakh. வெயிட் பண்ணு. இன்ட்ரெஸ்ட் வந்து என்டையர் இயருக்கு இன்னும் பே பண்ணலாங்கிறான். டேர்ம் லோன் லாஸ்ட்ல எவ்வளோ? 10%. டெட் எவ்வளோ? 30 lakh. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3 lakh. அப்போ அதர் லயபிலிட்டிஸ் எவ்வளோ? 2 lakh. This is your balance. புரிஞ்சுதா? எஸ்.
ஒரே ஒரு 2-3 இடத்துல மட்டும் எல்சிஎம் வரும், கரெக்டா எடுத்துக்கோங்க. ஓகே, மற்றபடி வேற எதுவும் இல்லை. எஸ், ஐ வில் பி ஷேரிங் யூ த சொல்யூஷன் ஷேர் பண்ணி. அப்ப அவன் தலையை சுத்தி மூக்க தொற்று பண்றான். 11th கொஸ்டின் தலையை சுத்தி மூக்க தொற்றுப்பான்பா. பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன வேணுமோ அதை அரைவ் பண்ணிட்டு எஸ் சால்வ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் தானா வந்துடும். டன். எஸ் எஸ். ஏன்பா ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்லணும்ப்பா, சொல்லிடுறேன். 2 பாயிண்ட் சார்ட் கேள்விப்பட்டிருக்கியாப்பா? 2 பாயிண்ட் சார்ட் இருக்குது சார், ஆனா என்னன்னு தெரியாது சார். பாரு, 2 பாயிண்ட் சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தியரிப்பா உங்களுக்கு. இவன் என்ன சொல்றான்னா, we know that return on equity is equals to EA to ESH. okay, provided if preference dividend இல்லனா யாருப்பா இருப்பாங்க? EAT தானப்பா. preference dividend இல்லனா யார் இருப்பாங்கப்பா? EAT. ஓகே, அவன் என்ன சொல்றான்னா preference dividend விட்டுரு, debt equity combination மட்டும் எடுத்துக்கோங்கறான். ஓகேவா? அப்போ EAT divided by என்ன எழுதலாம்ப்பா? ஈக்விட்டி எழுதலாமாப்பா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு EAT divided by ஈக்விட்டி. அவன் எப்படி ப்ரூவ் பண்றானா, சார் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு earnings after tax which is nothing but your net profit after taxes. அக்செப்ட் பண்றியா இல்லையாப்பா? அக்செப்ட் பண்றியா இல்லையா? EAT means net profit after taxes. கரெக்டா? divided by sales net profit ratioங்கறான். என்னது? net profit ratio into assets turnoverங்கறண்டப்பா. assets turnover, what is the formula for assets turnover? sales divided by total assets. எப்ப புரிஞ்சுதா புரியலையா? yes or no? yes. multiplied by total assets divided by ஈக்விட்டிங்கறான். ஓகேவா? இந்த டோட்டல் அசெட்ஸ்க்கு பதிலா அவன் என்ன எழுதுறான்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எழுதுறான். ஓகேவா? we know that total investments is also known as total capital employed. Capital employed is also known as equity plus debt plus preference capital. ஓகேவா? preference இல்லன்ட்டான் உட்ரு, அப்ப யார் இருக்குங்கறான்? ஈக்விட்டி பிளஸ் டெப்ட். ஓகேவா? ஆக்சுவலா இங்க டோட்டல் அசெட்ஸ் எடுத்துக்க கூடாது, நெட் அசெட்ஸ் எடுத்துருந்துருக்கும். புரியுது என்ன சொல்றேன்றது? என்ன அசெட்ஸ்? நெட் அசெட்ஸ். பட் அவன் எடுத்துட்டான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லைன்னா நெட் அசெட்ஸ் ரீடிராஃப்ட் பண்றதா ரீடிராஃப்ட் பண்ணிக்கோ, எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. ஓகே, இன்ஸ்டியூட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, நெட் அசெட்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஈக்விட்டி பிளஸ் டெட். சார் அப்ப என்ன சொல்றான்னா, சார் ஒரு பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு, கரெக்டா? நல்லாவும் டர்ன் ஓவர் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? டெப்ட இன்ஃபியூஸ், ஈக்விட்டிக்கு பதிலாக டெப்ட இன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னவாகுங்கிறான்? இன்க்ரீஸ் ஆகுங்கிறான். புரியுது என்ன சொல்றேன்றது? ஈக்விட்டி கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது கான்ஸ்டன்டா இருக்கும். டெப்ட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? டெப்ட் இன்க்ரீஸ் பண்றப்ப நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப நியூமரேட்டர் என்ன சொல்றான்னா, பிசினஸ் ரிஸ்க் கம்மியா இருக்கணும், பினான்சியல் ரிஸ்க் நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் அவனுடைய தீசிஸ். இதுதான் 2 பாயிண்ட் சார்ட்ங்கறான். சோ ப்ராஃபிட்டபிலிட்டி மல்டிப்ளைட் பை டர்ன் ஓவர் மல்டிப்ளைட் பை ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஈக்விட்டி மல்டிப்ளையர் யார்? ஈக்விட்டி மல்டிப்ளையர். ஈக்விட்டி மல்டிப்ளையர்னா இவங்க தான். ஈக்விட்டியை காட்டிலும் இன்னும் அதிகமா போடு. என்னத்தை அதிகமா போடுறது? ஈக்விட்டி 1 அப்படின்னா இன்டு 1.20 அப்படின்னா என்ன அர்த்தம்? டெப்ட் காம்போனன்ட் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணு. 20% என்ன? டெட். அப்போ டெப்ட் இன்க்ரீஸ் பண்ண உனக்கு என்ன ஆகுது? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமாகும். ப்ரொவைடட் எந்த ரிஸ்க் கம்மியா இருக்கணும்? பிசினஸ் ரிஸ்க். அந்த பிசினஸ் ரிஸ்க் தான் யாரு? அந்த பிசினஸ் ரிஸ்க் தான் யாரு?
அந்த பிசினஸ் ரிஸ்க் தான் யாரு? ப்ராஃபிட்டபிலிட்டியும் அசெட்ஸ் டர்ன் ஓவரும். இப்போ புரிஞ்சுதா என்ன சொல்றேன்றது? ப்ராஃபிட்டபிலிட்டியும் அசெட்ஸ் டர்ன் ஓவர். இப்போ புரிஞ்சுதா என்ன சொல்றேன்றது? எஸ் எஸ், தட்ஸ் ஆல். டன். இதுதான் டூபான்ட் சார்ட். அது முன்னாடியே கொடுத்துருப்பான் பாரு. ஏப்பா அது இம்பார்ட்டன்ட் 4 மார்க் பா. அட் த எண்ட் ஆஃப் த டே டூபான்ட் சார்ட் அவுட்கம் என்ன? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஓகேவா? பிசினஸ் ரிஸ்க் கம்மியா இருந்து பினான்சியல் ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருந்து நீங்க டெட் ஃபண்ட்ஸ் அதிகமா இன்ஃபியூஸ் பண்ணலாமா? இன்ஃபியூஸ் பண்ணலாம். டூபான்ட் சார்ட்னு போட்டு எழுதிக்கோப்பா. பேஜ் நம்பர் எங்க இருக்குதுன்னா, எத்தனாவதுமா பேஜ் நம்பரு? 3.2. 3.26ல பாருப்பா இருக்கு. ஏன்பா இங்க அசெட்ஸ் அவன் எடுத்திருக்கிறது டோட்டல் அசெட்ஸ் இல்ல, என்ன அசெட்ஸ்? நெட் அசெட்ஸ். ஓகே, அது எழுதிரு. எதுக்கு வம்பு? நெட் அசெட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் பா.